ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாரு வேடிக்கை. ஸ்டாப். என்னங்க மாமா அது? இப்படி வா. வண்டியை குறுக்கால நிப்பாட்டி இருக்கீங்க. வா மாப்ள வா. சொல்லுங்க மாமா. ஏய், உன் வாயில என்ன மாமான்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? நீங்க தானுங்க மாமா எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஓ, உறவு முறை கொண்டாடத்த உன்னை கூப்பிட்டேன்னு நினைச்சியா? உன்னை காரி துப்பி உன் முகத்துல கரிய பூசுறதுன்னா கூப்பிட்டேன். உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வரலையே. நான் வருவேன்டா, நான் வருவேன். இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என் வீட்டு பஸ்ல வந்து என்ன வெறுப்பேத்திட்டு போனேன் இல்ல, அதான் நான் உன்னை பதிலுக்கு போயிடல கொஞ்சமா கொஞ்சமா வழி வாங்கிட்டு போலான்னு இருக்கேன். சார், நீங்க என்ன சொன்னீங்க சார்? அந்த சரஸ்வதி தேவியே பூமியில வந்து பிறந்திருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டு போறேன். அப்படியே தாமரையில உட்கார வச்சு வீணைய வாஸ்துருவான்னு சொன்னேன்ல, அவ வாஸ்த லட்சணம் என்னன்னு தெரியுமா? உன் பொண்டாட்டி மேடம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? பொண்டாட்டிய புல்லட்ல உட்கார வச்சு கொடை புடிச்சுக்கிட்டு காலேஜில் விட்டு வந்தா மட்டும் பத்தாது. உங்க சரஸ்வதி மேடம் எப்படி வீணைய வாசித்திருக்காங்கன்னா அதை கொஞ்சம் பார்க்கணும். உன் பொண்டாட்டி தலையில் தூக்கி வச்சு ஆடல. மாமா, எதுக்கு இப்ப சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஓ, இவ்வளவு நேரம் கரெக்டியா கத்துறேன், உனக்கு எதுவுமே புரியலையாடா? அது சரி, படிச்சிருந்தா தானே புரியும். நீ தான் படிப்பறிவே இல்லாத தற்குறியாச்சே. ஓ, சாரு கோவம்லாம் வருதோ? உன் பொண்டாட்டி எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு தெரியுமா? அவ எப்போ நல்ல மார்க் தான் மாமா எடுப்பா. கிழிச்சா. இங்க பாரு அவ எடுத்த மார்க்க. எதுக்குப்பா தேவையில்லாம விடுப்பா. அது அதை எப்படி விட முடியும்? சொல்றதுக்காக தானே கூட்டு வந்தேன். இவனே ஒரு படிக்காத தற்குறி, இவனுக்கு எப்படி அதெல்லாம் புரியும்னு எடுத்து சொல்லணும்ல. சிவசாமி சொன்னா கேளுப்பா, விடுப்பா. முடியாது முடியாது முடியாது, அதை எப்படிப்பா விட முடியும்? ஏய், நீ ஒரு விளங்காதவன், வீணா போனவன், ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா உருப்படாம போயிருவீங்கன்னு நான் சொன்னா இல்லையா? அது இப்ப சரியா போச்சா? நான் படிக்கலன்னு என் பொண்டாட்டிய படிக்க வச்சு ஜில்லா கலெக்டர் ஆக்கிடுன்னு பெருமை பித்துன. என்ன மார்க் வாங்கியிருக்கா பார்த்தேல்ல? ஒவ்வொரு பாடத்திலையும் 1 2 3 5 4 எல்லாமே சிங்கிள் டிஜிட்ரா. நான் தான் அப்பவே சொன்னேன் இவளுக்கு படிப்பும் வராது, ஒரு மண்ணாங்கட்டியும் வராதுன்னு. என்னமோ வானத்தை பொழந்துருவேன் பூமியை பரட்டிடுவேன்னு சொன்ன, அவ புரட்டின லட்சணத்தை பாத்தியா? ஃபெயில் கூட இல்லடா, ஒத்த படையில மார்க் வாங்கியிருக்கா. இவதான் விளக்க மாட்டான்னு எத்தனை தடவை சொல்றது? இதுக்கு மேல பூங்குடி பத்தி ஏதாவது பேசுனீங்க? ஓ, இவ்வளவு கோவம் வருதோ? உன் கோவத்தை அப்படியே திரும்பி அந்த பக்கம் காட்டு. பூங்குடி, அவர் சொல்றது நிஜமா? சொல்லு பூங்குடி, கேக்குறேன்ல. அவரு சொல்றது நிஜமா? என்ன தத்த உன் பொண்டாட்டி என்ன வாயிலே டைப் அடிக்கிறாளோ? பேசாம டைபிஸ்ட் வாங்கி கொடுத்து டைபிஸ்ட் ஆக்கிடுற. இப்ப என்ன பெரிய வைக்கலாயிருவான்னு சொன்ன, இப்படித்தான் வாதாடுவாளா? அது சரி, இப்ப வாங்கினமா இருக்கு, இப்படித்தானே வாதாட முடியும். வேற என்ன படிக்க வைக்கலாம் இவள? டாக்டருக்கு மருந்த தப்பா கொடுத்து நிறைய பேருக்கு ஊசிய போட்டு 40 பேரை கொண்டுருவா. தற்குறி பேல தெரியாமலாடா நாங்க பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க வேணாம்னு சொல்றோம்.
இவளுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. பெரிய மாதிரி பேசின, இப்ப என்னாச்சு? வீட்டுக்கு கூட்டு போய் பொம்பளையா லட்சணமா புடவை கட்டி சமையல் கட்டில உட்கார வை. வந்துட்டான். இவங்க மார்க் வாங்கின லட்சணத்துக்கு புல்லட்ல எல்லாம் போய் படிப்பாங்களோ? நீங்க புல்லட் ஓட்டி ஓட்டி தான் கூட்டு போவீங்களோ? இன்னொரு தடவை இந்த பக்கம் புல்லட்ல எடுத்துட்டு காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெக்கமானம் சூடு சொரணை இருக்கவன் எவனா இந்த காரியத்தை பண்ண மாட்டான். அதே மாதிரி நீ பண்ணேன்னு வையே, நீ போற இடம்லாம் வந்து இந்த மார்க்கு காமிச்சு உன் பொண்டாட்டி லட்சணத்தை நான் ஆரடிப்பேன். சார் இப்ப நீங்க போலாம் சார். இதே கோபத்தோட போங்க சார். கிளம்புங்க. புல்லட் ஸ்டார்ட் ஆகுமா? பாப்பு முடி. உங்க மேடம் பெரிய படிப்பாளி இல்ல, ஏத்திட்டு போங்க போங்க.